கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ், அப்புறம் இந்த இன்டர்ஃபேஸோட தீம், ப்ராஜெக்ட் யூனிட்ஸ் அதெல்லாம் எப்படி செட் பண்ணுறதுன்றத இப்போ பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். இப்போ இது வந்து ப்ராப்பர்ட்டிஸ் பேலட். இந்த டேபிளோட கீபோர்ட் ஷார்ட்கட் வந்து பிபி. ஸோ பிபின்னு கிளிக் பண்ணோன்னா அது அந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேலட் நமக்கு வரும். இதே மாதிரி நமக்கு இதில் நிறைய ஷார்ட்கட் இருக்குது. அதை பார்க்குறதுக்கு இங்கே வியூவில் போனோன்னா யூசர் இன்டர்ஃபேஸ், அதில் இங்கே லாஸ்ட் ஆப்ஷன் கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ். ஸோ அதை கிளிக் பண்ணும். அந்த கீபோர்ட் ஷார்ட்கட்டுக்கு ஒரு ஷார்ட்கட் இஸ் கேஎஸ் அப்படின்னா கீபோர்ட் ஷார்ட்கட்ஸ் ஓப்பன் ஆகும். இப்போ இதில் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த ப்ராப்பர்ட்டிஸ் பேலட்டுக்கு இப்போ ஷார்ட்கட் வந்து பிபி. எனக்கு இல்லை பிபி வேண்டாம், நான் எதாவது மாற்றணும் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி அதை ரிமூவ் பண்ணலாம். இல்லை அதுக்கு பதிலாக வேறு ஷார்ட்கட் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். கஸ்டமைஸ் நமக்கு ஏற்ற மாதிரி ஏதாவது ஷார்ட்கட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போது எக்ஸாம்பிள் வேறு ஏதாவது ஒன்று லிங்க் கேட் ஃபைல், ஒரு கேட் ஃபைலில் உள்ள லிங்க் பண்ணணுன்னா அதுக்கு எந்த ஷார்ட்கட்டும் இல்லை. அப்போ நான் புதுசாக ஒரு ஷார்ட்கட்டை இதுக்கு அசைன் பண்ணணும் அப்படின்னா சி லிங்க் கேட் இப்படி நான் கொடுக்குறேன்னு வைங்களேன், அசைன். சப்போஸ் இது வேறு ஏதாவது ஒரு இதுக்கு அசைன் ஆயிருந்துச்சுன்னா, இப்போ இதே எல்சின்றது வேறு ஒரு கமெண்ட்டுக்கு அசைன் ஆகிருக்கு. அப்போது அதை நம்மளால் கொடுக்க முடியாது. அப்போ நான் வந்து லிங்க் ஆட் எல்கேசி அப்படி இப்போ அசைன். அப்போ லிங்க் ஆடுக்கு எல்கேசின்னு ஷார்ட்கட் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு இது வேணாம் அப்படின்னா அதை கிளிக் பண்ணி ரிமூவ் கொடுத்தோன்னா ரிமூவ் ஆகிடும். இது ஷார்ட்கட்ஸ். இது அவைலபிளாக இருக்கிற ஷார்ட்கட்ஸை நம்ம இங்கே இதில் பார்த்துக்கலாம். தென் இதுக்கப்புறம் இங்கே ரைட்டில் பாத்து, அதாவது இப்போ நம்ம ஏதாவது ஒரு டூல் கமெண்ட் எடுக்கணும் அப்படின்னா அந்த கமெண்டுக்கான பாத் எங்கே இருக்குது. இப்போ டைமென்ஷன் நான் மார்க் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு அனோட்டேட் டேப்பில் டைமென்ஷனில் அதோட மாடிஃபை டூல்ஸ் எல்லாம் இருக்கும். அப்போது அனோட்டேட்டில் போய் இங்கே டைமென்ஷன்ற இது கீழே அதோட டைமென்ஷனல் டூல்ஸ் எல்லாம் இங்கே இருக்கும். ஸோ இப்படி அதோட கீபோர்ட் ஷார்ட்கட்ஸும் அங்கே இருக்க டூல்ஸ்க்கான பாத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். அடுத்து நம்ம இந்த இன்டர்ஃபேஸோட தீமை சேஞ்ச் பண்ணுறதுக்கு, இப்போ கரண்ட்லி இது டார்க் தீமில் இருக்குது. நான் இப்போ தீம் மாற்றணும் அப்படின்னா இங்கே ஃபைல், அதில் போயிட்டு ஆப்ஷன்ஸ், அதில் இங்கே கலர், இங்கே யூஏயோட தீம், இந்த மொத்த இன்டர்ஃபேஸோட தீம் அது இப்போ டார்க் இருக்குது, அதை நான் லைட்டுக்கு மாற்றிட்டேன். லைட் தீம் மாற்றிட்டு இப்போ அது லைட் தீமுக்கு மாறிடுச்சு. அதே மாதிரி இன்னொரு ஆப்ஷன் இருக்கும் இங்கே வியூ டேப். இங்கே மேலே இருக்க வியூ டேப்பில் கேன்வாஸ் தீம்னு இங்கே ஒரு ஆப்ஷன், அதை கிளிக் பண்ணோன்னா இது இந்த மாடலிங் ஒர்க் ஸ்பேஸ் இருக்குல்ல, இந்த இதுக்கு மட்டும் டார்க் அண்ட் லைட் தீம் சேஞ்ச் பண்ணுறதுக்கு. அதே இது ஃபைலில் போய் ஆப்ஷன்ஸில் கலரில் இதை டார்க்குன்னு மாற்றணுன்னா மொத்த இன்டர்ஃபேஸும் டார்க்கர் தீமுக்கு மாறும். நெக்ஸ்ட்டு ப்ராஜெக்ட் யூனிட்ஸ். இப்போ யூனிட் செட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் வந்து யூஎன். அப்படி இல்லைன்னா அது இங்கே இருக்க டேபில் மேனேஜ் டேபில் இங்கே இருக்கும் ப்ராஜெக்ட் யூனிட்ஸ். ஸோ இதை கிளிக் பண்ணலாம். அப்படின்னா ஷார்ட்கட் இஸ் யூஎன் மட்டும் டைப் பண்ணால் போதும். இப்போது அதில் லென்த்தோட யூனிட் நமக்கு இப்போ ட்ராயிங் எதில் இருக்குது, நம்மளோட பிளான் வந்து இங்கிலீஷ் யூனிட்டில் இருக்கா, மெட்ரிக் யூனிட்டில் இருக்கா. இப்போ நமக்கு சப்போஸ் அது வந்து இங்கிலீஷ் யூனிட்டில் இருக்குது, ஃபீட் அண்ட் இன்ச்சில் என்னோடய பிளான் இருக்குது அப்படின்னா ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ். இங்கே அதோட ரவுண்டிங் ஆஃப் எவ்வளோ அக்யூரசி எடுக்கணும், நியரஸ்ட்டு ஒரு 1/4 இன்ச் வரை அக்யூரசியோடு நான் எனக்கு யூனிட் இருக்கணும் அப்படின்னா அப்போ இங்கே ஃபீட் அண்ட் ஃப்ராக்ஷனல் இன்ச்சஸ், இங்கே ரவுண்டிங் வந்து ஒரு 1/4 இன்ச்சு கொடுத்துட்றேன். அப்போ இது லென்த்தை இப்போ நம்ம ஃபீட்டில் வச்சோம், அதே மாதிரி அப்போ ஏரியாவை ஸ்கொயர் ஃபீட்டில் இருக்கணும். அப்போ நமக்கு எது வேணுமோ செலக்ட் பண்ணி, இப்போ நமக்கு லென்த்து ஃபீட்டில் வச்சதுனால ஏரியாவோட யூனிட் வந்து ஸ்கொயர் ஃபீட். அதே மாதிரி அதை எத்தனை டெசிமல் பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட்டுக்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும், 2 டெசிமல் பிளேஸ் ஆர் 1 நமக்கு என்ன வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். தென் அதோட சிம்பிள் எஸ்எஃப்ஆ ஃபீட் ஸ்கொயராக எப்படி வேணுமோ அதை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஏரியா லென்த்து பேசிக்காக இந்த 2 யூனிட்டை மட்டுமாவது செட் பண்ணிட்டு அப்புறம் நம்ம மாடல் பண்ண ஆரம்பிக்கலாம்.